Friends, welcome to Shankara Tips in Tamil channel. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. Bell icon click பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா PowerPoint PPT மூலமா ஒரு infographic எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இந்த infographic. இதை நம்ம இப்போ பண்ண போறோம். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்க ஒண்ணும் இல்ல PowerPoint போயிட்டு ஒரு blank presentation ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுல ஒரு நியூ ஸ்லைட் கொடுத்துக்கிறேன். ஒரு blank slide கொடுத்திருக்கேன். இந்த blank slideல போயிட்டு right click பண்ணி நான் format background போறேன். இப்போ இந்த solid fill இருக்குல்ல, இதுல நான் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு light hash சூஸ் பண்றேன். இப்போ format backgroundல நம்ம கலர் இது பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த மாதிரி ஷேப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். இதுக்கு என்ன செய்யணும்னா ஷேப் விண்டோ இருக்குல்ல, அதுல போய்க்கங்க. இல்ல இன்சர்ட்ல போயிட்டு ஷேப்ஸ்ல போய்க்கலாம். இந்த ஷேப்ஸ்ல போயிட்டு இங்க போயிட்டு ரெக்டாங்கிள் டாப் கார்னர்ஸ் ரவுண்டட்னு ஆப்ஷன் இருக்கும். இதை சூஸ் பண்ணி இதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ரொட்டேட்டில் போயிட்டு ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுங்க. ஃப்ளிப் ஆகிடும். இதில் நம்ம போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துட போகிறோம். ஷேப் ஃபில் ஒரு லைட் கலர் சூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு லைட் கலர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி மேலே இருக்கிற ஷேப் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். போயிட்டு ஓகேங்களா, இது வந்துச்சு. நம்ம ஒரு இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு இங்கே போனீங்கன்னா ஓவல் இருக்குல்ல, இதை ட்ராக் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணி நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு முதல்ல இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சர்க்கிளில் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் ஷேப்பில் சப்ட்ராக்ட்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி நமக்கு ஷேப் கிடச்சிடும். இதுக்கு ஷேடோ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஷேடோ எஃபெக்ட்ஸுக்கு எங்கே பண்ணணும்னா இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட் ஷேப் ஆப்ஷனில் போயிட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு ஷேடோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஐ ட்ராப் வேணும் எடுத்து கூட இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிரான்ஸ்பரன்சி ஒரு 77% வைக்கலாம். இது ஒரு 107% வைக்கலாம். இது 10 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். இது 0 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். இது உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த சைஸ் நம்ம கூட்டிகிட்டே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, சைஸ் நம்ம கூட்டியாச்சு. இதில் ஷேடோவோட ப்ரீசெட் இப்படி வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன். எனக்கு அவுட்டர் ஷேடோ ஆப்ஷன் பாட்டம் ஷேடோஸ் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். லெஃப்ட்லன்னா லெஃப்டில் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இப்போ பண்ணியாச்சு. இதே மாதிரி இதுக்கு டாப் போர்ஷன், இந்த டாப் போர்ஷன் நம்ம பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் போயிட்டு அதே இது நம்ம என்ன முதல்ல இது சூஸ் பண்ணோமோ அதே இதை சூஸ் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் சைஸுக்கு தந்தாப்பில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இதுவும் மேலே பொருந்தணும். அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஷேப் அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துட்றேன். நான் கலர் ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், பிங்க் கலரு. இது கொடுத்துட்டு இது தூக்கி சென்ட் டு பேக் கொடுத்துட்றேன். இப்போது இந்த கலரை எடுத்து ஷேப் அவுட்லைனில் போயிட்டு ஒயிட் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் பண்ணிட்டேன். இப்போது இந்த இதுக்கு இது டெக்ஸ்ட் பாக்ஸ் என்னென்னு போட போகிறேன்னா இதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்க போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிக்கிறேன். PW MT இது ஃபாண்ட் சைஸ் பெருசுபடுத்திக்கிறேன்.
இது இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணிங்கன்னா நமக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு இதுலேயே ட்ராக் பண்ணி போட்டால் நமக்கு மூவ் பண்ணிக்கிறதுக்கு, அந்த ஃபாண்ட்டை வந்து மூவ் பண்ணிக்கிறதுக்கு, அந்த டெக்ஸ்ட்டு இது வந்து மூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். பிளான் நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபாண்ட் வந்து TWSNMT ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். போல்ட் ஆக்கிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் தடவை பண்ணும்போது நம்மளால் மூவ் பண்ண முடியல. இது மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். எங்கே வேணுமோ நம்ம மூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ பிளான் இது இதே மாதிரி இங்கே வந்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இதையும் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஏன்னு போட்டுட்டு கலரும் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். ஃபாண்ட் வந்து TWSNMT போல்டு. ஃபாண்ட் சைஸ் வந்து ரைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு கூட பார்க்கலாம். இது பிளான். ஓகேங்களா? இப்போது இதையே வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிடலாம். அப்படியே நம்ம திருப்பி க்ரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதையே அப்படியே நீங்கள் கண்ட்ரோல் வச்சு அது டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது வந்து பிளான் பி, வந்து பிளான் சி, இது வந்து பிளான் டி. இப்போ இதோட கலர் மாத்திரம், இந்த ஷேப்போட கலரை மாத்திரம் நம்ம மாற்றினா போதும். அப்படியே ஷேப் ஃபில்க்க போயிடுங்க. ஷேப் ஃபில்க்க போயிட்டு இது ப்ளூ கலராக மாற்றிடுறேன். அதே மாதிரி இந்த ஷேப்பில் போயிட்டு எல்லோ, இதோட ஷேப் ஃபில்க்க இதுக்கு உண்டான ஐகான்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஐகான்ஸை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை நீங்கள் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ போட்டுக்கலாம். இது வந்து காப்பி தான் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே பண்ணி வச்சதுனால நான் காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபோகிராஃபிக் ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதோட அனிமேஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல இதை பார்த்தீங்கன்னா
அனிமேஷன் பேனுக்கு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோட்டின் கொடுங்க. ஆட் அனிமேஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோட்டின் ஆப்ஷன் கொடுத்து ஆன் கிளிக்கில் 0.50 கொடுங்க. அதுக்கப்புறம் முதல்ல இது வரணும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஆட் அனிமேஷன் கொடுத்து ஃப்ளோட்டின் திருப்பியும், ஆனால் இதோட ஆஃப்டர் ப்ரீவியஸ் இது வந்ததுக்கப்புறம் தான் இது வரணும். டிலேயில் வந்து 25 செகண்ட்ஸ் டிலேயில் வரணும். இது இந்த மாதிரி இந்த 4 இதுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதோட ஸ்லைட் ஷோ வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.